வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஜெல் டைப்பில் ஃபேஸ்க்கு வந்து க்ரீம் கூட இருக்கும். அந்த மாதிரி ஜெல் டைப்பில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளிட்டர் பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு நம்மளோட ஸ்டோர்லேயே பக்கத்துலேயே கிடைக்கும். அதில் நான் வந்து ஒயிட் கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வெறும் ஒயிட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஜெல் வந்து க்ரீன் கலரில் இருக்கனால ஒயிட்டோட க்ரீன் மிக்ஸ் ஆகவும் பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு. சீரியஸ்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக வரும்ன்ட்டு. அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், யூஸ் அண்ட் த்ரோ கவர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும். அதாவது நம்ம வந்து காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு வந்து கடையில் போட்டு கொடுப்பாங்களா, அந்த கவரை வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஜெல்லெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம எப்படி பண்ணுறோம்னா, கோனில் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகும். இதுக்காக நம்ம ஒரு பைப்பிங் பேக் எடுத்திங்கன்னா நம்மளோட பைப்பிங் பேக் தான் வேஸ்ட் ஆகும். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டர் பாயிண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கோன் ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போது வந்து நம்ம அந்த கிளிட்டர் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அந்த கோனுக்குள்ளே வந்து வச்சு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து எடுத்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். கிளிட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக வந்து கிடச்சிரும். இது நிஜமாகவே வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களோட ஹேண்டில் வந்து இது வந்து பேக் ஹேண்டில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்காக செம்மையாக ஒரு எலகண்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் ஹேம்ஸ் போட்டுட்டு மேலே வந்து விங்ஸ் போடுறேன். இதில் கூட அவ்வளோ அழகாக வந்துச்சு. அந்த ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்ம மெஹந்தியில் போடுவோம்ல, அதே ஃப்ளோ தான் வந்து இதுலேயும் வந்துச்சு. என்னன்னா கொஞ்சம் கிளிட்டர் வந்து கொஞ்சம் டிப்பை வந்து அடைச்சிச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அது வந்துடும். இப்போ ஒரு செயின் மாடலாக தான் போட போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி 3 இது வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு டாட் வந்து வைக்கிறப்ப சின்னதாக வைங்க, சென்டர் பாயிண்டில் வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பெருசாக வைங்க. அது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் லுக் வந்து அழகாக இருக்கும். என்னடா கை ஃபுல்லாக கிளிட்டராக இருக்கே அப்படின்னு நினைக்க வேணாம். நான் ஆல்ரெடி போட்டதை வந்து வீடியோ வந்து பாதி ஹேண்ட் மறைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு போட்டேன். அந்த கிளிட்டர் வந்து போகலை, கையில் இருந்துச்சு. அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், வந்து அது முத்தாக வைக்கவும் சீரியஸ்லி நிஜமாக வந்து கையில் ஒரு பிரேஸ்லெட் வந்து ரிங்கோடு இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டியிருந்தால் எப்படி இருக்குமோ அதே லுக்கில் இருந்துச்சு. பார்க்குறப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபைனல் லுக்கில் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். சீரியஸ்லி இது வந்து செம்மையாக ஒர்க் ஆச்சு. இதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து 1 டே மட்டும்தான். இது எந்த விதமான ஸ்டெயின் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் நார்மலாக மெஹந்தி போட்டு ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கொடுத்தாலும் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்யூ, பாய்.